ما حراك بهذا أن يكبر قدرك عند الله. அஸ்ஸலாமு அலைக்கும். கவலையா, மன அழுத்தமா, நெருக்கடியான சூழ்நிலையா, வாழ்க்கையே வெறுக்கதியா? வீடியோவுடைய கடைசியில் துவாக்கள் சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். நம்மள பலருக்கும் ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு துன்பமோ மற்றும் மனக்கவலை அளிக்கக்கூடிய ஒன்றோ ஏற்பட்டுவிடும். இன்னும் சிலருக்கு இவ்வாறு நடக்கவில்லை என்றாலும் அவர்களுக்கு எதிர்காலத்தை நினைத்து பயம் இருக்கும். நம்முடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்று. இன்னும் சிலருக்கு நடந்து முடிந்ததை பற்றி கவலை, இன்னும் சிலருக்கு எதிர்காலத்தில் நடக்க இருப்பதை பற்றி கவலை. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஏதேனும் ஒன்றை நினைத்து கவலை கொண்டிருப்பார்கள். நாம் இவ்வாறு கவலை கொள்வதால் நடந்து முடிந்த ஒன்றும் மாறப்போவதும் இல்லை, நடக்க இருப்பதை தடுக்கப் போவதும் இல்லை. பலர் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அதை கடந்து சென்று விடுவார்கள். ஆனால் ஒரு சிலர் அதிலேயே நின்று விடுவார்கள். அதை நினைத்து தாங்களின் வாழ்க்கையில் நிறைய நாட்களை கழித்து விடுவார்கள். உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து கொள்ளுங்கள், அனைத்துமே அல்லாஹ்வின் அதிகாரத்தில் உள்ளது. எதை நினைத்தும் கவலை கொள்ள வேண்டாம். ஒருபோதும் அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு ஒன்றும் எங்களை அணுகாது. அவன்தான் எங்களுடைய பாதுகாவலன். அல்-குர்ஆன் 9 அத்தியாயம் 51. கவலை ஏற்படுத்தக்கூடியதை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்த காலத்தில் நடந்தவைகளை விட்டும் அல்லது எதிர்காலத்தின் கவலை விட்டும் அல்லாஹ்விடம் அதிகம் பாதுகாப்பு தேடியுள்ளார்கள். இறைவா, வருங்காலத்தை பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நூல் புகாரி 6363. நாம் கடந்த காலத்தை பற்றியோ அல்லது வருங்காலத்தை பற்றியோ அதிகம் சிந்தித்து கொண்டிருந்தால் நமக்கு அதிகம் கவலை மட்டுமே ஏற்படும். விதி என்பது உண்மையாகும். நாம் கவலை கொள்வதால் மட்டும் அது மாறிவிடப் போவது கிடையாது. அல்லாஹ் கூறும் ஆறுதல்: ஒரு முஃமின் எந்த நிலையிலும் சரி, எவ்வளோ பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, அல்லாஹ்வின் அருளில் மீது மட்டும் ஒருபோதும் நம்பிக்கை இழக்கக்கூடாது. எனவே நீங்கள் தைரியத்தை இழக்காதீர்கள், கவலையும் கொள்ளாதீர்கள். நீங்கள் முஃமின்களாக இருந்தால் நீங்கள் தாம் உன்னதமானவர்களாக இருப்பீர்கள். அல்-குர்ஆன் 3:139. பிறர் உங்களை பற்றி கூறும் வார்த்தை நினைத்து வருந்த வேண்டாம். யாராவது உங்களை பற்றி தவறாக பேசினாங்க அப்படின்னா, நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுருக்கமான சம்பவத்தை பற்றி பாருங்கள். நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறு வயதில் அவரது சகோதரர்கள் விரல் வெட்டும் என்னும் அளவுக்கு அற்ப காசுக்கு அவர்களை ஒரு வியாபார கூட்டத்திற்கு விற்றுவிட்டார்கள். ஆனால் யூசுஃப் அவர்கள் மிக அழகானவர்கள், அல்லாஹ்விற்கு மிக நெருங்கியவர்கள். ஆனால் இந்த உலகத்தில் யூசுஃப் அவர்களின் மதிப்பு விரல் வெட்டு எண்ணம் அளவுக்கு அற்ப காசு மட்டுமே. நம்மை உலகில் அனைவரும் வெறுத்தார்களா? அனைவரும் நம்மை தாழ்வாக அல்லது இழிவாக பார்க்கிறார்களா? குறை கூறுகின்றார்களா? அல்ஹம்துலில்லாஹ், நம் மக்களை திருப்திப்படுத்தவோ முடியாது. நம் மௌத்தானாலும் நம்மை பற்றி பிறர் ஏதேனும் கூறிக்கொண்டு தான் இருப்பார்கள். நாம் யூசுஃப் போன்று இருக்க வேண்டும். உலகத்தில் அவர்கள் விலை மதிப்பவற்றவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் உயர்ந்த இடத்தில் இருந்தார்கள். பிறர் கூறுவதை நினைத்து நாம் கவலை கொள்ளாமல் அல்லாஹ்வின் பொருத்தம் பெற முயற்சி செய்ய வேண்டும். கவலையை மறந்துவிடுங்கள். மரியம் உலகில் சாலிஹான 4 பெண்களில் இவரும் ஒருவர். அல்-குர்ஆனில் அல்லாஹ் முஹ்மினான பெண்களுக்கு முன் உதாரணம் கூறக்கூடிய பெண்களில் ஒருவர். இவ்வளோ சிறப்பு சாலிஹான கருப்பு ஒழுக்கம் உள்ள பெண்மணி. ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு திருமணமாகும் முன்னே குழந்தையை கொடுத்தான். மரியம் அவர்களுக்கு முதல் தடவை பிரசவ வலி வரும்போதே வலி தாங்க முடியாமல் எனக்கு இதற்கு முன்னே மௌத்து வந்திருக்க கூடாதா என்று கூறி கவலை கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அல்லாஹ் ஜிப்ரீல் அவர்கள் மூலமாக கூறினான், கவலை கொள்ளாதீர்கள், உங்களுக்கு அருகிலேயே ஒரு ஆற்றை அல்லாஹ் உருவாக்கினான். பேர்த்தம்பழங்களை உண்டும் தண்ணீரை கொடுத்தும் கண் குளிர்ச்சியாக இருங்கள் என்று அல்லாஹ் கூறினான்.
அல்லாஹ் மரியம் அவர்களுக்கு ஆறுதல் கூறவில்லை, அந்த வலியை அல்லது அந்த கவலையை மறக்க வழியை காட்டினான். நாம் நடந்து முடிந்த ஒன்றை அல்லது எதிர்காலத்தை பற்றி நினைத்து கவலை கொண்டு இருப்பதே நமது உள்ளத்திற்கு அதிக வலியை ஏற்படுத்துகின்றது. நாம் எதையும் நினைத்து கவலை கொள்ளாமல் மறந்து வாழ முயற்சி செய்ய வேண்டும். இப்போது நம்ம கடைசியாக துவாக்கள் பார்க்கலாம்னு சொன்னேன். கவலை, துக்கம், சோதனை ஏற்பட்டால் ஓதும் அழகிய துவாக்கள். துன்பம் ஏற்பட்டால் ஓதும் துவா: அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஅ. பொருள்: அல்லாஹ் 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 தான் எனது இறைவன், அவனுக்கு நான் எதையும் இணை வைக்க மாட்டேன். நூல் அபுதாவுத் 1525. நெருக்கடியான நிலையில் ஓதும் துவா: யா ஹய்யூ யா கையூம் பிரஹமதிக்க அஸ்தஈசு. பொருள்: என்றென்றும் வாழ்பவனே, நித்தியமான ஒருவனே, உன் கிருபையினால் என்னுடைய எல்லா காரியங்களையும் சரியான முறையில் அமைய நான் உன்னை அழைக்கிறேன். நூல் திருமதி 3524. துக்கத்திலிருந்து விடுபட லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலமீன். பொருள்: உன்னை தவிர வணங்கத்துக்குரியவன் வேறு யாருமில்லை, நீ தூயவன், நான் அநீதி இழைத்தவரில் ஆகிவிட்டேன். துன்பம் நேரும் போது ஓதும் துவா: லா இலாஹா இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹா இல்லல்லாஹுல் ரப்புல் அர்ஷில் அலீம், லா இலாஹா இல்லல்லாஹு ரப்புஸ் சமாவாத்தி வ ரப்புல் அர்லி வ ரப்புல் அர்ஷில் கரீம். பொருள்: கண்ணியமிக்கவனும் பொறுமை மிக்கவனுமாகிய அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. மாபெரும் அரியாசனத்தின் அதிபதியான அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதியும் சிறப்பான அரியாசனத்தின் அதிபதியுமான அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. நூல் புகாரி 6346. அதிகம் தௌபா செய்யுங்கள். இப்னு அப்பாஸ் அலி அவர்கள் அறிவித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: எவர் ஒருவர் அல்லாஹ்விடமிருந்து தொடர்ந்து மன்னிப்பு தேடுகிறாரோ, அல்லாஹ் எல்லா விதமான வேதனையிலிருந்தும் அவர்களுக்கு ஒரு வழியை அமைப்பான் மற்றும் எல்லா கவலைகளிலிருந்தும் நிவாரணம் அளிப்பான். மேலும் அவர்கள் எதிர்பார்க்காத இடத்தில் அவருக்கு வாழ்வாதாரம் அளிப்பான். நூல் அபுதாவுத் ஹதீஸ் 1873. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் மற்றும் உங்கள் மனதிற்கு ஆறுதலாகவும் இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.